ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ 44 சைஸுக்கான கட்டிங் வீடியோ பார்க்க போகிறோம். இதில் தெளிவான விளக்கம் நான் கொடுக்கல. என்னோட கஸ்டமருக்கு நான் இந்த மாதிரி மெத்தடில் தான் குறிப்பேன். தச்சு படிமான தையல் போட 1.5 இன்ச் நம்ம குறிச்சிக்கலாம். ப்ளவுஸோட ஹைட் 15 இன்ச்சு. ஷோல்டர் இணைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் நம்ம கண்டிப்பாக குறிச்சிக்கணும். 44 சைஸுக்கு கழுத்து அகலம் கட்டிங் அளவு 2.25 இன்ச்சு. ஷோல்டரோட கட்டிங் அளவு பார்த்திங்கன்னா 3.5 இன்ச்சு. 44 சைஸுக்கு ஆம்கோல் அளவு எவ்வளவுன்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக 6.25 இன்ச்சு நம்மளுக்கு கரெக்டாக வரும். இந்த 44 சைஸுக்கு அளவு கூடுதலாக குறித்தாலோ கம்மியாக குறித்தாலோ கண்டிப்பாக இந்த இடத்துல பிரச்சனை வரும். இப்போ மார்பு சுற்றளவில் ஒரு பகுதி எவ்வளவுன்னு பார்த்திங்கன்னா 44ல் ஒரு பகுதி 11 இன்ச்சு நம்மளுக்கு கரெக்டாக வரும். 3 தையல் போடுவதற்காக எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச்சு நம்மளுக்கு அளவு கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துலையும் கூட குறைச்சி குறிக்கக்கூடாது. பின்கழுத்து உயரம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரெடி அளவு 9 இன்ச்சு வருது. இப்போ ஷோல்டருக்கு கீழே இறக்கி வச்சோம் அப்படின்னா 8.5 இன்ச்சு தான் நம்ம குறிக்கணும். மேலே ஷோல்டரை ஒட்டியே குறித்தோம் அப்படின்னா 9 இன்ச்சு குறிச்சிக்கலாம். ஏன்னா மேலே ஷோல்டரை ஒட்டியே தானே நம்ம குறிச்சிருக்கோம். இப்போ கீழே வச்சு பார்த்தோம் அப்படின்னா 8.5 இன்ச்சு குறிக்கணும். மேலே ஷோல்டர்லேருந்து குறிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ரெடி அளவே குறிச்சிக்கலாம். நம்மளுக்கு தைச்சதுக்கப்புறம் கரெக்டாக 9 இன்ச்சு கிடைக்கும். கீழையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேலே 2.25 குறித்தோம் அப்படின்னா கீழையுமே 2.25 குறிச்சிட்டு இது போல் லைன் போட்டுக்கலாம். கீழே இடுப்பு சுற்றளவுக்கு எப்படி அளவு எடுக்கணும்னு வெயிட் பண்ணி பாருங்கள். ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் தெளிவான விளக்கம் தரலை. என்னோட கஸ்டமருக்கு நான் இந்த மாதிரி மெத்தடில் தான் நான் கட் பண்ணுவேன். இதுவே உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ நம்ம ஸ்கேலை எடுத்து எல்லாத்துக்குமே லைன் போட்டுக்கலாம். எப்போதுமே நம்மளுக்கு கட்டிங் பண்ணுறதுக்கு மர ஸ்கேல் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ ஆம்கோல் வளைவு நம்ம போட்டுடலாம். ஆம்கோல் வளைவு போடும் பொழுது இதோட ஹைட் அந்த கார்னர்லேருந்து அதோட ஹைட் எவ்வளோ குறிக்கணும்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக 1.25 இன்ச்சு குறிக்கணும். எந்த சைஸ்லேருந்து 1.25 இன்ச்சு குறிக்கணும்னு பார்த்திங்கன்னா 42க்கு மேலே போயிருச்சு. 42க்கு மேலே போயிருச்சு அப்படின்னா 1.25 இன்ச்சு நம்ம தாராளமாக கண்ணை மூடிட்டு குறிச்சிக்கலாம். இப்போ சைஸ் பார்த்திங்கன்னா 44 சைஸுக்கு 1.25 இன்ச்சு நம்மளுக்கு சரியாக அளவு. இந்த இடத்துல நீங்கள் கூட குறிச்சிட்டாலோ இல்லை கம்மியாக குறிச்சிட்டாலோ கண்டிப்பாக இந்த இடத்துல பிரச்சனை வரதான் செய்யும். இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல 44 சைஸுக்கு 1.25 இன்ச்சு குறிக்கிறதுக்கு பதிலாக ஒரு 1.5 இன்ச்சு ஹைட்டில் நீங்கள் வளைவு போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த நம்ம ப்ளவுஸில் தைச்சதுக்கப்புறம் ஆம்கோல் வளைவு கம்பு கூடுகிட்ட வராமல் அந்த கைக்கு மேலேயே அந்த ஆம்கோல் ரவுண்டு ஏற்றி இருக்கும். அப்போ அந்த இடத்துல ஏற்றி வந்துச்சு அப்படின்னா பிரச்சனைகள் நிறையாவே வரும். இப்போ இதோட அளவுகள் பார்த்துடலாம். நெக்கோட ஹைட் 9 இன்ச்சு ரெடி அளவு. கழுத்து அகலம் 2.25 இன்ச்சு கட்டிங் அளவு. ஷோல்டர் 3.5 இன்ச்சு கட்டிங் அளவு. ஆம்கோல் அளவு பார்த்திங்கன்னா 44 சைஸுக்கு 6.25 இன்ச்சு. இந்த கார்னரில் இருந்து ஆம்கோல் வளைவு போடுறதுக்கு 1.25 இன்ச்சு. மார்பு சுற்றளவில் ஒரு பகுதி பார்த்திங்கன்னா 44 அப்படின்னா ஒரு பகுதி நம்மளுக்கு 11 இன்ச்சு. தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சு. ப்ளவுஸோட முழு உயரம் 15 இன்ச்சு. கீழே தச்சு படிமான தையல் போட ஒரு 1.5 இன்ச் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இடுப்பு சுற்றளவை எப்படி கணக்கு செய்வதுன்னு இப்போ பாருங்கள். இப்போ இடுப்பு சுற்றளவு நம்மளுக்கு 38 இன்ச்சு வருது. பாருங்கள், நல்லா ஹெவி சைஸ் தான். 38 வருது. டேப்பை இது போல் நல்லா விரித்து வச்சுட்டு 38 வரைக்கும் இது போல் டேப்பை 2ஆக மடித்தோம் அப்படின்னா 38ல் பாதி அளவுன்னு நம்மளுக்கு 19 இன்ச்சு கிடைக்கும். இப்போ 19ல் பாதி அளவு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 9.5 இன்ச்சு கிடைச்சிரும். இதே போல் நம்ம இன்ச்சு டேப்பு இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு இடுப்பு சுற்றளவு எவ்வளோ வருதோ அதை 4ஆக பிரித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக கிடைச்சிரும். நீங்கள் இந்த மாதிரி மெத்தடை பயன்படுத்தாமல் 38ல் பாதி எவ்வளவோ அதில் பாதி எவ்வளவுன்னு இப்படி யோசித்துட்டே இருந்தால் டைம் வீணாகிக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், கரெக்டாக 9.5 இன்ச்சு குறிச்சிட்டோம். டாட் பிடிக்க 1 இன்ச்சு போக எக்ஸ்ட்ரா தையலுக்கு ஒரு 1.5 இன்ச்சு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி மெத்தடும் நம்மளுக்கு சேம் அளவாக தான் கிடைக்கும். இல்லை ஸ்ட்ரெயிட்டாக நம்ம லைன் போட்டாலும் சேம் அளவாக தான் கிடைக்கும். ரெண்டுமே ஒரே மெத்தடு தான். நீங்கள் குழப்பமே ஆகாதீங்க.
இப்போ இந்த பகுதியை நம்ம அழகாக நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மெத்தடில் கட் பண்ணுங்கள். உங்களுக்கு கட்டிங் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு குழப்பம் வர்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கழுத்து அகலமும் ஷோல்டர் ஆம்கோல் வளைவு போடுறது இந்த 3 பகுதியை மட்டும், இந்த 3 அளவுகளை மட்டும் நீங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கட்டிங்கில் எந்த வகையான பிரச்சனைகள் வரவே செய்யாது. இப்போ பாருங்கள், இந்த இடம் நம்மளுக்கு 2.25 வருது. 2.25 வருது அப்படின்னா பக்கத்தில் தான் நம்ம வந்து தையல் போடுவோம். 2.25கிட்டே நம்ம வந்து தையல் போட மாட்டோம். அந்த இடம் கட்டிங் அளவாக வந்துடும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இது போல் நான் டாட்டாட்டாக வைக்கிறேன். இந்த டாட்டாட்டாக போட்ட இடத்துல தையல் வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு ரெடி அளவு பார்த்திங்கன்னா 2.5 இன்ச் கிடச்சிரும். நீங்கள் என்னடானா எடுத்ததுமே 2.5 இன்ச்சும் 2.25 இன்ச்சுமா கட்டிங் அளவு கட் பண்ணிங்க அப்படின்னா தைச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு 1/2 இன்ச் கூடுதலாக கிடைக்கும். அப்போ அந்த ஷோல்டர் லூஸ் விழுகிறதுக்கு வாய்ப்பு நிறையாவே 100% இருக்குது. இப்போ முன்துண்டு பகுதி எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த கப் பார்த்திங்கன்னா கிராஸ் கட்டிங்கில் தான் நம்ம போட போகிறோம். இதுக்கு பின்துண்டு நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா பின்துண்டை இது போல் கிராஸில் போட்டுட்டு சைடு ஆம்கோல் ஷோல்டரை நம்ம அப்படியே குறிச்சிடலாம். கண்ணை மூடிட்டு நீங்கள் அப்படியே குறிச்சிருங்க. பட்டன் பட்டி சைடுமே அப்படியே நம்ம வந்து குறிச்சிடலாம். பாருங்கள், இது 44 சைஸுங்கிறனால ஒரு 1/2 இன்ச்சு கூடுதலாக நம்ம குறிச்சிக்கலாம். இந்த 1/2 இன்ச்சு எந்த சைஸில் இருந்து குறிக்கணும்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக 38 இருந்து அதுக்கு மேலே வரக்கூடிய சைஸ் வரைக்குமே நம்ம 1/2 இன்ச்சு பட்டன் பட்டி சைடு கூடுதலாக குறிச்சிக்கணும். இப்போ இதுக்கு முன்கழுத்து எவ்வளோ கட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமர் ஆல்ரெடி ரெடி அளவு 6.25 இன்ச் 6.5 இன்ச் வருது. அந்த 6.5 இன்ச்சு பெருசாக இருக்குது, கழுத்து ஏற்றி வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நார்மலாக எப்போதும் போல் 5.5 இன்ச்சே நம்ம வந்து குறிச்சிக்கலாம். கட்டிங் அளவு 5.5 இன்ச்சு அப்படின்னா தைச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு 5.25 கிடச்சிரும். இப்போ ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு விட்டுட்டு இதோட இந்த கப்போட உயரம் ஃப்ரண்ட்டு பார்ட்டோட உயரம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ளவுஸோட உயரம் 15 இன்ச் வருது அப்படின்னா அதிலிருந்து 1 இன்ச்சை லெஸ் பண்ணி 14 இன்ச்சு ஹைட்டு வச்சுக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா பட்டன் பட்டி சைடு கீழேருந்து மேலே 1.5 இன்ச்சும் ஆம்கோல் சைடு கீழேருந்து மேலே 1 இன்ச்சும் அந்த மெத்தடும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். எப்போதும் குறிக்கிற மாதிரி தான். இந்த பாக்ஸில் இருந்து பார்த்தீங்கன்னா கார்னர்லேருந்து 1/2 இன்ச்சு ஹைட்டில் தான் குறிக்கணும். இது இப்படியே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். முன்துண்டு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி தான். பாருங்கள், ப்ளவுஸோட முழு உயரம் தெரிஞ்சது அப்படின்னா இதோட உயரத்தை ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிச்சி வெட்ட முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு கட்டிங்கில் ஆம்கோல் சைடு நம்ம வந்து உள்வளைவு வெட்டு கண்டிப்பாக வெட்டுவோம். கைக்கு மட்டும் வெட்டக்கூடாது, ஃப்ரண்ட்டு பார்ட்லேயுமே கண்டிப்பாக நம்ம வந்து கட் பண்ணணும். நான் வந்து எப்போதுமே கட் பண்ணும் பொழுதே அந்த உள்வளைவு வெட்டு கட் பண்ண மாட்டி தைக்கும் பொழுது தான் கட் பண்ணுவேன். அது கண்டிப்பாக நீங்கள் தைக்கும்போது பாருங்கள். இப்போ பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே நம்ம வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம். பேக் சைடு கட் பண்ணணும் அப்படின்னா சைஸுக்கு ஏற்ற மாதிரி கழுத்தகலம் ஷோல்டர் ஆம்கோல் வளைவு நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட்டு ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஃப்ரண்ட்டில் கட் பண்ணுறதுக்கு அந்த பட்டன் பட்டி சைடு மட்டும் 1/2 இன்ச்சு கூடுதலாக குறிச்சிக்கணும். இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். 28 சைஸ்லேருந்து நம்மளுக்கு 36 சைஸ் வரைக்கும் அந்த பாக்ஸ் அளவே நம்ம குறிச்சிக்கணும். 38 அதுக்கு மேலே வரக்கூடிய சைஸ் வரைக்கும் அந்த பட்டன் பட்டி சைடை 1/2 இன்ச்சு கூடுதலாக சேர்த்து நம்ம குறிச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம கை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். துணி வந்து பத்தவே இல்லை, இருக்கிற துணியை தான் நம்ம சரி பண்ணி தைக்கணும். ஏன்னா கஸ்டமர் அந்த அளவுக்கு தான் எடுத்து கொடுத்துருக்காங்க. இது போல் நம்ம துணியை 4ஆக மடித்து போட்டுக்கலாம். தச்சு படிமான தையல் போட 1 இன்ச்சே நம்ம எடுத்துக்கலாம். ஸ்லீவோட முழு உயரம் பார்த்திங்கன்னா 8.5 இன்ச்சு. ஸ்லீவ் இணைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து இது போல் நம்ம குறிச்சிக்கலாம். நம்மளுக்கு ஆம்கோல் அளவு பார்த்திங்கன்னா ஆம்கோல் ரவுண்டு பார்த்திங்கன்னா 20 இன்ச்சு வருது. அப்போ 20ல் பாதி அளவு 10 இன்ச்சு நம்ம குறிச்சிக்கலாம். எக்ஸ்ட்ரா தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சு பாருங்கள். துணி பத்தாதனால நான் அந்த டேபிள்லே லைன் போடுறேன். எக்ஸ்ட்ரா 3 தையல் போடுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சு நம்ம வந்து குறிச்சிக்கலாம். இது போல் நேராக லைன் போட்டுக்கங்க.
இப்போ ஆம்கோல் வளைவு போடுறதுக்கு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 இன்ச்சு ஹைட்டில் நம்ம குறிச்சிக்கலாம். இது வந்து எதை பொறுத்து நம்ம குறிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீவோட லென்த்தை பொறுத்து தான் நம்ம வந்து குறிக்கணும். கீழே இருந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு நம்ம குறைச்சி இது போல் கிராஸாக நம்ம லைன் போட்டுக்கலாம். எல்லா கையோட ஸ்லீவுக்குமே இந்த மெத்தடு தான். இதில் என்ன மாற்றம் வரும்னு பார்த்தீங்கன்னா ஆம்கோல் வளைவு போடுறதுக்கு மட்டும்தான் 3, 3.25, 3.5 இன்ச்சு இந்த 3 அளவுகளும் தான் நம்மளுக்கு மாறி மாறி வரும். இப்போ இதை கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அந்த எக்ஸ்ட்ரா ஒட்டு போடுறதுக்கு மட்டும் ஒரு 3 இன்ச்சு நம்ம துணி தனியாக வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிராஸ் பட்டிக்கு துணி பத்தலை பாருங்கள். இந்த இடத்துல தான் நம்ம கிராஸ் பட்டி கட் பண்ணுவோம். இந்த இடத்துல துணி வந்து நம்மளுக்கு பத்தாதனால இதை 4 பீஸாக நம்ம கட் பண்ணி கையோட அடிக்கை தைக்கிறதுக்கு இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நம்ம ஈஸியாகவே கட் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்த வாரத்தில் இருந்து கட்டிங் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்காக நான் அப்லோடு பண்ணுறேன். நிறையா பேர் ஒரு 20 சப்ஸ்கிரைபர்ஸ் கட்டிங் வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.